தோற்றத்தை வைத்து மதிப்பிடாதே. ஒரு அறிஞன் வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு வேகமாக போயிட்டுருக்காரு. அப்போ வந்து திடீர்னு ஒரு டயரோடைய போல்ட்லாம் கழண்டு விழுந்துருது. ஸோ வந்து வண்டி வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ணிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ வந்து பக்கத்தில் ஒரு பெக்கர் வந்து அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து பக்கத்தில் கேட்குறான், இந்த மாதிரி நான் எனக்கு ஒரு சொல்யூஷன் தோணுது சொல்லலாமா அப்படின்ட்டு. உடனே இந்த அறிஞரும், நான் எவ்வளோ பெரிய ஆள், நீ வந்து எனக்கு சொல்கிறியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. உடனே அவர் நின்று பார்க்குறாரு. எந்த ஒரு ஐடியாவும் கிளிக் ஆகல. அந்த சைடு எந்த ஒரு வெஹிக்கிளும் வரல. ஸோ வந்து அந்த பெக்கர்ட்ட போய் கேட்குறாரு. உடனே அவனும் சொல்கிறான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து போல்ட் கழண்டுச்சுன்னு தானே நின்றுட்டுருக்கீங்க. அதர் 3 டயர்ஸில் உள்ள ஒவ்வொரு போல்ட்டையும் கழட்டி இந்த 4th டயருக்கு போட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங் ஆகிடுச்சு. பரவாயில்லையே, இவ்வளோ அழகான ஒரு ஆன்சர் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, எஸ், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். உறவுகண்டு எல்லாமே வேண்டும், பொருள் பெயர்ந்தேற் கச்சாணி என்னார் உடைத்து. அதாவது வடிவில் சிறிய அச்சாணி கூட மிகப்பெரிய ரதத்தை செல்லக்கூடிய ஆற்றல் உடையது. அதனால் யாருடைய உருவத்தையும் வச்சு அவங்களுடைய திறமையையும் நம்ம எதையுமே குறைச்சி எடை போடக்கூடாது. தேங்க்யூ.